applications of capacitor. Capacitors உடைய அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்க யூட்டிலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் இது கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம் உண்டு. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்ல we are very somebody is very familiar with photography. ஓகேவா, சிலருக்கு வந்து இந்த டிஜிட்டல் கேமரா ரொம்ப பிடிக்கும், ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த ஃபோட்டோகிராஃபியில் இந்த டிஜிட்டல் கேமராலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் போட்டு எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஃப்ளாஷ் ஒரு சவுண்ட் வரும். ஓகே, இப்போ இந்த ஃப்ளாஷ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் கேமராவில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரிலீஸ் த எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் லைட், அதுதான் ஃபிளாஷ். ஓகேவா, கெப்பாசிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். அந்த எனர்ஜி தான் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் லைட், அந்த ஃபிளாஷ் லைட் மூலமா வெளியே வருது அப்படின்றதான். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபிளாஷ் கெப்பாசிட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, புரியுதா? டிஜிட்டல் கேமரால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிளாஷ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஃபிளாஷ் வந்து நம்ம எப்படி ஆக்சுவலி வருது அப்படின்னா இந்த டிஜிட்டல் கேமராக்குள்ள இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர்ஸ் வந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். அந்த எனர்ஜி தான் இந்த ஃபார்ம் ஆஃப் லைட்ன்ற ஃபார்மட்ல வருது. அதுதான் வந்து நம்ம ஃபிளாஷ்னு சொல்றோம். தட் இஸ் கால்ட் தி ஃபிளாஷ் கெப்பாசிட்டர். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் டிஜிட்டல் கேமரால யூஸ் ஆகுது. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டியாக் அரெஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க சினிமா படத்துல எல்லாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்துச்சுன்னா, ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா உடனே வந்து ஹாஸ்பிட்டல் ஐசியூல வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு அயன் பாக்ஸ் மாதிரி ஒன்று செஸ்ட்ல வச்சு எடுத்து அவங்களுடைய ஹார்ட் ஃபங்க்ஷனை வந்து திரும்ப ரிட்ரைவ் பண்ணுவாங்க. நார்மலா ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுறதுக்காண்டி திரும்ப ஒரு டிவைஸ் ஒன்று வைப்பாங்க, அயன் பாக்ஸ் மாதிரி பார்த்துருப்பீங்க. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா டெஃபிபிரில்லியேட்டர் அப்படின்னு பேர். ஓகேவா, டெஃபிபிரில்லியேட்டர் அப்படின்ற ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து நம்ம ஹார்ட்டுக்கு கொடுத்து, இந்த டிவைஸ் மூலமா ஹார்ட்டுக்கு கொடுத்து நம்ம நார்மல் ஃபங்க்ஷனா ஹார்ட்டுடைய நார்மல் ஃபங்க்ஷனுக்கு அது திரும்ப ரெக்கவர் பண்றதுக்கு தான் இந்த டிவைஸ் யூஸ் ஆகும். ஓகேவா, இந்த டெஃபிபிரில்லியேட்டர்ன்ற டிவைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 175 மியூஎஃப்ன்ற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டர் ஆக்சுவலி அதுக்குள்ள இருக்கும். ஓகேவா, 175 மியூஎஃப் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டர் வந்து இந்த டெஃபிபிரில்லியேட்டர்ல இருக்கும். இதுக்கு 2000 வோல்ட் பொட்டன்ஷியல் கொடுக்கும்போது அந்த டிவைஸ் வந்து நம்ம செஸ்ட் மேல, கார்டியாக் அரெஸ்ட் வந்தவங்க மேல அந்த செஸ்ட் மேல வச்சு எடுக்கும்போது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த ஹார்ட்டுக்கு கொடுக்கப்பட்டு அந்த ஹார்ட் வந்து திரும்ப நார்மல் ஃபங்க்ஷனுக்கு மாறும். ஓகேவா, ஸோ அப்போ இந்த கார்டியாக் அரெஸ்ட்ல யூஸ் பண்ற இந்த கார்டியாக் அரெஸ்ட்டை ரெக்கவர் பண்றதுக்கு யூஸ் பண்ற டிவைஸ்க்கு பேர் வந்து டெஃபிபிரில்லியேட்டர்னு பேரு. இந்த டெஃபிபிரில்லியேட்டர் எவ்வளவு வேல்யூ உள்ள கெப்பாசிட்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னா கெப்பாசிட்டரோட யூனிட் வந்து ஃபேரட் பேரு. இது வந்து நியூ மைக்ரோ ஃபேரட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது 175 மியூ ஃபேரட் வந்து ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்றோம். ரைட்டா, புரிஞ்சா? இது செகண்ட் அப்ளிகேஷன். அண்ட் தேர்ட் அப்ளிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கெப்பாசிட்டர் ஆர் யூஸ்ட் இன் த இக்னிஷன் சிஸ்டம் இன் ஆட்டோமொபைல் இன்ஜின். ஆட்டோமொபைல் இன்ஜின்ல வந்து அந்த இக்னிஷன் சிஸ்டத்துல யூட்டிலைஸ் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா டு எலிமினேட் த ஸ்பார்க்கிங். ஓகே, அந்த ஆட்டோமொபைல் இன்ஜின்ல வந்து ஸ்பார்க் ஆகாம இருக்கிறதுக்காண்டி அந்த இக்னிஷன் சிஸ்டத்துல வந்து கெப்பாசிட்டர்ல யூட்டிலைஸ் பண்ணிருப்பாங்க. எது ஸ்பார்க் ஆகி தீ பிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி டு எலிமினேட் த ஸ்பார்க்கிங் கெப்பாசிட்டர் இஸ் யூஸ்ட் இன் த இக்னிஷன் சிஸ்டம் ஆஃப் ஆட்டோமொபைல் இன்ஜின். ஓகேவா, அண்ட் தென் ஃபோர்த் ஒன் fluctuation, to reduce the fluctuation உங்களுக்கு தெரியும். சில நேரத்தில் நம்ம வீட்டில் பேசிட்டு இருப்போம், லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் மாறி வரும்பொழுது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக உண்டு. ஏன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ்க்கு தேவையான அந்த வோல்டேஜை காட்டிலே ஹை வோல்டேஜ் வரும்போதோ இல்லை லோ வோல்டேஜ் வரும்போதோ அப்படி ஃபிளக்சுவேஷன், அதாவது ஃபிளக்சுவேஷனா ஏற்ற இறக்கம், ஓகேவா, அப்படி ரேண்டமா அப்படி வரும்பொழுது அந்த அப்ளைன்சஸ் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஃபிளக்சுவேஷன்ல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு, அந்த அப்ளைன்சஸ் வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கெப்பாசிட்டரை யூட்டிலைஸ் பண்றோம். நம்மலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல வி கார்ட் ஸ்டெபிளைசர், ஸோ அப்படின்லாம் ஃபிளக்சுவேஷனை ரெடியூஸ் பண்ணக்கூடியது அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஸ்டெபிளைசர் நம்ம ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸ்டெபிளைசரை யூஸ் பண்ணோம்னா ஸ்டெபிளைசர்ல இருந்தா ஆக்சுவலி நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ், டிவி, லைக்கஸ் இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருப்போம். ஏன் அப்படின்னா இப்ப ஏதாவது கரண்ட் ஏற்றம் இறக்கமா, அதாவது ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் வரும்போது இந்த ஸ்டெபிளைசர் என்ன பண்ணும் அப்படின்னா அது ஸ்டெபிளைஸ்னா நிலைத்த ஒரு மாதிரி ஸ்டேபிள் பண்ணி அந்த கரண்ட் அந்த அப்ளைன்சஸ்க்கு தேவையான அளவுக்கு கொடுக்கும். அதான் ஸ்டெபிளைசர். இந்த ஸ்டெபிளைசர்ல இந்த கெப்பாசிட்டர் யூட்டிலைஸ் ஆகுது. அதான் அந்த ரெடியூஸ் த ஃபிளக்சுவேஷன். ஓகேவா, ஃபிளக்சுவேஷன் ரெடியூஸ் பண்ணிட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா பவர் எஃபிஷியன்சி, நல்ல ஒரு எஃபிஷியன்சி வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த கெப்பாசிட்டர் யூட்டிலைஸ் பண்றோம். ஓகே, புரிஞ்சுதான் நான் சொன்னது? ஸோ தீஸ் ஆர் த அப்ளிகேஷன் ஆஃப் த கெப்பாசிட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கேமரால வந்து ஃபிளாஷ் வர்றதுக்கு காரணம்
அதுக்குள்ள இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் வந்து எனர்ஜி ரிலீஸ் பண்ணது இந்த ஃபார்ம் ஆஃப் லைட், தட் இஸ் கால்ட் த ஃபிளாஷ் கெப்பாசிட்டர். செகண்ட் வந்து டெஃபிபிரிலேட்டர் அப்படின்ற ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி தான் கார்டியாக் அரெஸ்ட் வந்தவங்களுக்கு திரும்ப அந்த செஸ்ட்ல வைப்பாங்க, திரும்ப ஹார்ட்டை வந்து நார்மல் ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு டிவைஸ் தான் இது. இதுல வந்து 175 μF அளவுக்கு கெப்பாசிட்டர் ரிப்ளேஸ் பண்ணுவாங்க. 2000 வோல்ட் பொட்டன்ஷியல் கொடுத்து தான் இந்த டிவைஸ் வந்து நம்ம ஒருத்தவங்களுடைய அந்த கார்டியாக் அரெஸ்ட் வந்து செஸ்ட்ல வச்சு எடுத்து அந்த ஹார்ட்டை வந்து திரும்ப நார்மல் ஃபங்க்ஷனுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அடுத்து வந்து இக்னிஷன் சிஸ்டம், ஆட்டோமொபைல் இன்ஜின்ல இருக்கக்கூடிய இக்னிஷன் சிஸ்டத்துல வந்து இந்த கெப்பாசிட்டர் ரிப்ளேஸ் பண்றாங்க. எதுக்காண்டி அப்படின்னா டு எலிமினேட் த ஸ்பார்க்கிங், ஓகேவா. அடுத்து ஃபிளக்சுவேஷன், டு ரெடியூஸ் த ஃபிளக்சுவேஷன் அண்ட் இட் கிவ்ஸ் த ஹை எஃபிஷியன்சி பவர், ஓகேவா. ஹை எஃபிஷியன்சியை கொடுக்கறதுக்கும் ஃபிளக்சுவேஷன் ரெடியூஸ் பண்றதுக்கு கெப்பாசிட்டர் வந்து எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ்ல வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்றோம். ஓகே, புரிஞ்சுதா இது? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.